சிலர் ஏழைகளின் வீடுகளுக்கு சென்று படம் எடுத்துக் கொள்வதை பொழுதுபோக்காக வைத்துள்ளனர் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவித்து மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் 25 கோடி ஏழைகள் பணக்காரர்களாக மாறியுள்ளனர் என்றும், ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் வறுமை மறைந்துள்ளது, வறுமையை ஒழித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சில அரசியல்வாதிகள் ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று போட்டோ மட்டுமே எடுக்கின்றனர், அவர்களின் போட்டோ ஷூட் அழகாக உள்ளது என்றும், ஆனால் மற்றவர்களைப் போல் நாங்கள் செய்யப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் சில தலைவர்கள் சொகுசு இல்லங்களில் வசிக்கவே முக்கியத்துவம் தருகிறார்கள். நாங்கள் 5 ஆண்டுகளில் 12 கோடி இல்லங்களுக்கு குழாய்களில் குடிநீர் கொடுத்துள்ளோம். ஏழைகள் மழை காலங்களில் கூரையின்றி அவதிப்படுவதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். சிலரால் இது போன்ற இன்னல்களை உணர முடியாது. அதனால் சிலருக்கு குடியரசுத் தலைவர் உரை சுவாரஸ்யமாக இல்லை என்று குறிப்பிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் பிரதமர் மோடி மறைமுகமாக சாடினார்.